காங்கிரஸில் இனி குரூப்பிசம் இல்லாமல் வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் இணைந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் மக்கள் சேவகன் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழகத்தில் இன்னும் 6 மாதங்களில் உள்ளாட்சித் தேர்தல் வரவுள்ள நிலையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்த மக்கள் சேவகன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் முந்தைய தேர்தல்களை விட இந்த முறை கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இப்ப உள்ளாட்சி தேர்தல் இன்னும் 6 மாசத்துல வரப்போகுது. இதற்காக யூத் காங்கிரஸ் ஒரு மக்கள் கனெக்ட், மக்கள் சேவகன் அப்படின்ற ஒரு புரோகிராம் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு பெண்களை போட்டியிட வைக்க வேண்டும் என்றால் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கூறினார். இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 50 விழுக்காடு மகளிர் போட்டியிட வேண்டும், 50 விழுக்காடு தான் ஜென்ஸ் போட்டியிடலாம். அப்ப அந்த 50 விழுக்காடு மகளிரை போட்டியிட வைக்கணும்னா அவங்கள அதுக்கு முன்னாடி தயாரிக்கணும். எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, மக்களுக்கு எப்படி சேவை செய்வது, நம்ம பிரசன்ட் கவர்மெண்ட் என்னென்ன நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க, அந்த திட்டங்களை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு பெரிய ட்ரைனிங் நடத்தி அதன் மூலம் மக்கள் தலைவர்களா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தேர்தல் களத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறதா இந்த வேலை.